ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வெளியான புதிய தகவல் என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது மார்ச் மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் என்னென்ன புதிய தகவல்லாம் வந்து வெளியாயிருக்கு அப்படின்றத இந்த வீடியோலேயே ஒட்டுமொத்தமாக வந்து ஒரே வீடியோ வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, புதிய தகவலில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக வருவாய் கோட்டாட்சியர் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகள் போய் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா, வருவாய் கோட்டாட்சியர் தரப்புலேருந்து அலுவலகத்திலேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேலே மேல்முறையீடுக்கான வாய்ப்பு வந்து இருக்குமா, மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு அடுத்த கட்டமாக அப்ளிகேஷன் என்னவா வந்து இருக்கும், புதிய விண்ணப்பம் வந்து எப்போ வந்து வரும் அப்படின்றத பற்றி வந்து பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் தரப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் பயனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பத்துக்கான கோரிக்கையை வந்து வச்சிருக்காங்க. அது என்ன கோரிக்கை, அதன் மூலயமா நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் முக்கியமான பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 6 தவணையாக வந்து பணம் வந்து பெற்று வந்திருப்பீங்க. ஒரு சிலவங்க வந்து ஃபஸ்ட்டு 2 தவணை வந்துட்டு நடுவில் வந்து ஸ்டாப் ஆகிருக்கலாம். இன்னும் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 தவணை வந்துட்டு நடுவில் வந்து ஸ்டாப் ஆகிருக்கலாம். இது போல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் உங்களுக்கு நடுவில் ஏன் வந்து ஸ்டாப் ஆகுது, என்ன காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நடுவில் பணம் வந்து ரூபாய் 1000 உங்களுடைய வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகாத போகுது அப்படின்றது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு தவணை வந்து வராமல் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு பணம் வராத வந்து விட்டுருச்சுன்னா, அதுக்கு நீங்கள் என்ன ப்ராசஸ் வந்து பண்ணால் உடனே வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ரூபாய் 1000 கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து வந்து கிரெடிட் பண்ணுவாங்க அப்படின்றது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பேச போகிறோம். அதனால் புதிய விண்ணப்பம் இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண போகிறவங்களும் சரி, இல்லை ஏற்கனவே வந்து பயனாளிகளாக வந்து தொடர்ந்து இந்த ஸ்கீமில் வந்து பணம் ரூபாய் 1000 வந்து வாங்கின்னு வரவங்களும் சரி, தயவு செய்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு பண்ணவங்களுக்கும் கூடுதல் இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோவில் சென்டரில் கிரேஸ் பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்கோம். அதனால் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பயனாளிகள் இது வரைக்கும் வந்து 6 தவணை வந்து தொடர்ந்து வந்து பெற்று வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பணம் வந்து அவங்களுடைய வங்கி கணக்கு வந்து செலுத்தின்னு வராங்க. அதற்கு முன்னாடி வந்து சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமைனா முன்னாடியே வெள்ளிக்கிழமை வந்து ஒரு 13ஆம் தேதியோ 14ஆம் தேதியோ வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்டிகையை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியை கூட ஒரு சில டைம் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. இப்போ இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்கப்பட்ட கேள்வி, உங்களுக்கு வந்து மேல்முறையீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி வந்து கொடுப்பாங்களா. ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல்முறையீடு பண்ணும்போது ஒரு மாதம் வந்து தான் கேப் வந்து உங்களுக்கு கொடுத்து வந்திருப்பாங்க. அதில் மேல்முறையீடு பண்ணவங்க நிறைய பேர் வந்து தவற விட்டுருப்பீங்க. இ-சேவை மூலமா மேல்முறையீடு பண்ணாத அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. நீங்கள் மேல்முறையீடு பண்ண தவற விட்டிருந்தாலும் புதுசாக வந்து விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டு வந்தீங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 56 லட்சம் பேர் வந்து இந்த ஸ்கீமில் வந்து முகாம் மூலமா அப்ளை பண்ணவங்கள நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 11,85,000 பேர் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இ-சேவை மூலமா மேல்முறையீடு பண்ணி இப்போ நம்ம சேனலே எக்ஸ்க்ளூசிவாக வந்து சொன்ன மாதிரி ஜனவரி மாதம் வந்து 2 லட்சம் பேர் வந்து பயனாளிகள் வந்து புதுசாக வந்து சேர்க்கப்பட்டிருந்தாங்க இந்த ஸ்கீமில். மேலும் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலாய்வு ப்ராசஸும் பரிசீலனை ப்ராசஸும் தொடர்ந்து வந்து நடைபெற்று வந்து இப்போ ரீசனாக வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் சிஎம் ஹெல்ப்லைனில் கால் ரீச் ஆகி வந்து கேட்டிருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ண தவற விட்டிருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகியிடம் 15ஆம் தேதி வந்து சென்று கேட்டிருக்காரு. ஒரு லிஸ்ட்டில் வந்து எடுத்து ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 22 பேருக்கு வந்து பணம் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை வந்து எடுத்து அனுப்பிவிட்டோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க திமுக நிர்வாகி அவங்க ஏரியாவில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு சென்று வந்து கேட்டிருக்காங்க. மேல்முறையீடுக்கு இனி வந்து வராது அப்படின்னு வந்து வருவாய் கோட்டாட்சியர் வந்து சொல்லியிருக்காங்க. புதிய விண்ணப்பம் தான் போடுவாங்க என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து கண்டிப்பாக வந்து தெரிவிச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து மேல்முறையீடுக்கான வாய்ப்பு வந்து இருக்காது. அப்படி மேல்முறையீடு பண்ணவங்க தவற விட்டவங்களும் கண்டிப்பாக வந்து புதிய விண்ணப்பத்துக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். புதிய விண்ணப்பம் தான் இதுக்கு மேலே வந்து போடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் tninfo360.com அப்படின்ற வெப்சைட்டில் ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக டீட்டெயிலான நிறைய புது இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்ண வரோம். அந்த ஆர்டிகளோட வெப்சைட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குற tninfo360.com அப்படின்னு வந்திருக்கும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். புதுசாக வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெப்சைட்டில் இருக்கிற ஆர்டிகல் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து இது போல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக வந்து புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துன்னு வராங்க. நம்ம நேற்று வீடியோலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்.
வரும். மார்ச்சுக்கு மேலே வந்து எந்த தேதியில் வந்து புதிய விண்ணப்பம் வரும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோரிக்கையே வந்து டீட்டெயிலாக வந்து மக்கள் தரப்புலேருந்து வச்சுன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். முதல்வர் ஸ்டாலின் பயனாளிகளை தொடர்ந்து வந்து பேசி கொண்டு வருகிறார். ஒரு ஸ்கீம் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரே வந்து டைரெக்டாக அமைச்சர்களே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மக்களுக்கு வந்து கால் பண்ணி வந்து பேசின்னு வராங்க. அந்த ஸ்கீமோட பெயர் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரீசனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாட்களாக தொடர்ந்து வந்து சூப்பராக வந்து செயல்பட்டு வருது அந்த ஸ்கீம். அந்த ஸ்கீமோட நேம் என்ன, அதாவது வந்து காண்டாக்ட் பண்ணி மக்களுக்கு பேசுகிறோட ஸ்கீமோட நேம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதில் மக்களுடைய வரவேற்பை வந்து ரொம்ப பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் புதிய பயனாளிகளை இணைப்பது தொடர்பாக தமிழக அரசு அறிவிப்பு இதுவரைக்கும் வந்து ஏமாற்றத்தை வந்து தந்திருக்கு, அதாவது வந்து வெளியிடாததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தை அளித்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு விண்ணப்பத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா விரைவாக அந்த விநியோகம் வந்து செய்யப்பட்டாதான், அதாவது புதிய ரேஷன் கார்டு வந்து இது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்காத இருக்கவங்க ரேஷன் கார்டு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான விண்ணப்பிக்க வழிவகையும் வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தரப்புலேருந்து பயனாளிகள் தரப்புலேருந்து கோரிக்கை வந்து எழுந்து வருகிறது அப்படின்றது நமக்கு இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்டிகல் மூலிமா நமக்கு நியூஸாக வந்து கிடைச்சிருக்கு. இதில் டீட்டெயிலாக நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் tninfo360.com அஃபிஷியல் வெப்சைட்டில் இது சம்மந்தமாக டீட்டெயிலான ஒரு ஆர்டிகல் வந்து கண்டிப்பாக வந்து வரும். அந்த ஆர்டிகலை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புதிய ரேஷன் அட்டை சம்மந்தமாகவும் புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் அட்டை வாங்குறவங்க வந்து அப்ளை பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். அதெல்லாம் கண்டினியூவாக வந்து இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து செக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து 6 to 7 o'clock நம்ம அந்த ஆர்டிகலை வந்து போஸ்ட் பண்ணோம். நம்மளுடைய வெப்சைட்டில் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கும், அதை வந்து விசிட் பண்ணுங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து 1ஆம் மாதம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் முகாம் போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. அந்த முகாமில் ஒரு சிலவங்க அதை அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஒரு சில கிராமத்தில் வந்து ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முகாம் வந்து ஜனவரி மாதம் நடத்தப்பட்டிருந்தது அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே தகவல் மூலியமாக வந்து கிடச்சிருக்கு. அப்படி ஜனவரி மாதம் யாருக்குன்னா வந்து கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் முகாம் வந்து நடத்தியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். 13/1/2024 முகாமில் கலைஞர் மகளிர் நீங்கள் நலமா என்ற இணையதளத்தின் முகப்பில் எங்களுடைய கோரிக்கை வந்து வெற்றிகரமாக ஏற்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெசேஜ் வந்திருக்கு. ஒப்புதலுக்காக காத்திருக்கவும் எனக்கு வந்திருக்கு, நான் என்ன செய்ய வேண்டும் தம்பி, தயவு செய்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து உங்களுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் நலமா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மூலிமா இவங்க வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மெசேஜ் மூலிமா வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி இவங்களுடைய மனு வந்து ஏற்கப்பட்டிருக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் அப்போ வந்து அப்ளை பண்ணாங்க அப்படின்றது கண்டிப்பாக டீட்டெயிலாக வந்து தெரியணும். மேலும் வந்து இது போல் வந்து யாராவது ஜனவரி மாதம் முகாமில் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்களா, இல்லை வேறு எங்கேயாவது வந்து மனு வந்து கொடுத்துருந்தீங்களா, இல்லை நீங்கள் நலமா அப்படின்ற இணையதளத்தில் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்களா அப்படின்றது வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் யாருக்குன்னா வந்து தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி நீங்கள் அமிச்சிங்கன்னா கண்டிப்பாக மக்கள் தரப்புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தொகை உயர்வு சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷனில் வந்து தகவலாக நமக்கு வந்து வந்துன்னு இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா தேர்தலை முன்னிட்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை உயர்த்த ஆளும் கட்சி திமுக திட்டமிட்டப்பட்டுள்ளதாக வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. திட்டமிட்டப்பட்டுள்ளதாக தகவல் வந்து இப்போதைக்கு வந்து பரவின வருது. 1000 ரூபாயிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக 1500 ரூபா வந்து கொடுக்கப்படும் என்று வாக்குறுதிகள் கொடுக்க ஆளும் திமுக திட்டமிட்டப்பட்டுள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூறப்படுகிறது, தகவலும் வந்து தெரிவிக்கப்படுகிறது. இந்த லோக்சபா தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து விரைவாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி தொடர்பான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து திமுக உறுப்பினர் தொடர்ந்து வந்து செயல்படுத்தின்னு வராங்க. இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட வந்து காங்கிரஸ் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் இது போல கட்சிகள் தொடர்பாக கூட்டணி சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து லோக்சபா தேர்தலை முன்னிட்டு வந்து அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஷேர் பண்ணி வராங்க. அது மட்டும் இல்லாமல் வாக்குறுதிகள் வந்து சேகரிக்கும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1000 ரூபாயிலிருந்து 1500 கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுது. முக்கியமாக அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற 2026 எலெக்ஷனில் சட்டமன்ற எலெக்ஷனில் இது போல் வந்து 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இன்ஃபர்மேஷனாக வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது போல் வந்து 1500 உயரத்துக்கு தற்சமயம் வந்து தமிழக அரசுக்கு எண்ணம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா நிதி பற்றாக்குறை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 1500 உயர்த்தத்துக்கு இப்போதைக்கு கொஞ்சம் சாத்தியம் இல்லை. ஆனால் வந்து சட்டமன்ற எலெக்ஷன் 2026க்கு மேலே அதுக்கான வாக்குறுதிகள் வந்து திமுக தரப்பிலிருந்து வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து சொன்ன மாதிரி ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பணம் வந்து பயனாளிகளாக வந்து பெற்று வந்திருப்பாங்க. நடுவில் வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். அது என்ன காரணத்தினால வந்து பணம் ஸ்டாப் ஆகுது அப்படின்றது தெரியாது இருக்காங்க. அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தரவுகள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தரவுகளை மாதம், கரையாண்டு, காலாண்டு, முழு ஆண்டு இது போல் வந்து தொடர்ந்து
வந்து இந்த ஸ்கீமில் வந்து செக் பண்ண வராங்க. அதில் எப்படி வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். அதாவது உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும்படி வந்து சொல்லணும்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் உங்களுடைய தரவுகள் வந்து பார்த்தீங்கன்னா காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தரவுகள் டேட்டா பேஸ் வந்து செக் பண்ண வராங்க. இதில் ஏற்கனவே வந்து நிறைய கிரைட்டீரியா வந்து கொடுத்துருந்தாங்க. அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க தான் வந்து தகுதி பெற்றிருக்காங்க இந்த ஸ்கீமில் அப்படின்ற மாதிரி. அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். காலாண்டுக்கு வந்து என்னென்ன தரவுகள் வந்து செக் பண்ணுறாங்க, அரையாண்டுக்கு என்னென்ன தகவல் வந்து செக் பண்ணுறாங்க, முழு ஆண்டுக்கு என்னென்ன தரவுகள்லாம் வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொது விநியோக நியாயக்கடை அதாவது டிபிடிஎஸ் அதை வந்து செக் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஜிஎஸ்டி சம்மந்தமாக வந்து உங்களுடைய டேட்டா பேஸ் வந்து செக் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா பேஸ், நீங்கள் வந்து நிலம் ஏதாவது வந்து வாங்குறீங்களா விற்கிறீங்களா தமிழ் நிலம் சம்மந்தமாக அதோட டேட்டா பேஸும் வந்து செக் பண்ண வராங்க. அரையாண்டு பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அதாவது வந்து தொழில் வரி ஏதாவது வந்து அதிகமாக வந்து செலுத்துறீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணுறாங்க. மின்சார பயன்பாட்டு தரவுகள் உங்களுடைய ஆண்டு மின்சார பயன்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா 3600 யூனிட்டுக்கு மேலே வந்து போகுது அப்படின்றதையும் வந்து டான்ஜென்கோ வெப்சைட்டில் வந்து மின்சார பயன்பாட்டு தரவுகளை வந்து செக் பண்ணுறாங்க. மேலும் முழு ஆண்டு சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸையும் வந்து செக் பண்ணுறாங்க. சொத்து வரி டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் வந்து செக் பண்ணுறாங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். உங்களுக்கு வந்து மேனுவலாக வந்து சொல்லணும்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் தரவுகள்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டே வந்து இருக்குது. அடுத்தது வந்து மின்சார பயன்பாட்டு டான்ஜென்கோ வெப்சைட்டில் வந்து செக் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷனல் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், அடுத்தது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இது போல் வந்து டேக்ஸ்லாம் வந்து உங்களுடைய தரவுகள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வருமானம் அதிகமாக வந்து சம்பாதிக்கிறீங்களா இல்லை டேக்ஸ் அதிகமாக வந்து பே பண்ணுறீங்களா அப்படின்றத செக் பண்ணும்போது உங்களுடைய தரவுகள் டேட்டா பேஸ் எல்லாமே கவர்மெண்ட் சைட்லேருந்தே வந்து கிடைக்கும். அப்போ வந்து அவங்களுடைய இந்த எலிஜிபிளை வந்து நீங்கள் மீறும் பட்சத்தில் அப்ளிகேஷன் வந்து பேக் சைட்லேயே வந்து போட்டிருப்பாங்க. இந்த எலிஜிபிள் தான் வந்து இந்த ஸ்கீமில் வந்து கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது வரைக்கும் வந்து அந்த எலிஜிபிளில் வந்து இது வந்து இருப்பீங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிஜிபிளை மீறும்போது கண்டிப்பாக வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த கலைஞர் மகளிர் உரிமை தேர்தல் அப்ளிகேஷன் டெலிஷன் ப்ராசஸ் வரும். அதனால தான் வந்து நடுவில் வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். அப்படி வந்து என்ன காரணத்தினால வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்பட்டாங்க, தொடர்ந்து 3 தவணையை வந்து பெற்று வந்தேன், இப்போ லாஸ்ட் தவணை கூட வந்து பெற்றுட்டேன், ஆனால் இந்த தவணை வரலனா உங்களுக்கு மெசேஜ் வந்து அனுப்புங்க. ஏன் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கும், இது வரைக்கும் ஏன் வந்து உங்களுக்கு பணம் வந்து இதுக்கு மேலே ஏன் வந்து வராது, என்ன காரணத்தினால வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கும், எந்த தரவுகள் வந்து உங்களுடைய டேட்டா பேஸ் வந்து எடுத்திருக்கும் அப்படின்றது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மேலும் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். புதுசாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண போகிறவங்களும் கண்டிப்பாக வந்து இது ஃபுல்லாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த அப்ளிகேஷனை முழுக்க வந்து பாருங்கள். முடிஞ்சால் வந்து நம்மளுடைய வெப்சைட்லேயே வந்து பிடிஎஃபோட அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுக்குறேன். நம்ம வெப்சைட்டில் வந்து tninfo360.com www.tninfo360.com அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் ஃபஸ்ட் ஆர்டிகல்லே வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். பிடிஎஃபோட லிங்க் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து கொடுக்குறேன். அதில் வந்து செகண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதில் 12லேருந்து 13 பாயிண்ட் வந்து இருக்கும். அந்த பாயிண்ட்டை ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து படித்து பாருங்கள். மேலுமே வந்து ஃபஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறவங்க, புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க எடுத்து வர வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து மேக்ஸிமம் பேசிக்கான ஆவணங்கள் தான். ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, உங்களுடைய மின் கட்டண ரசீது, இதெல்லாம் வந்து எடுத்துன்னு வர சொல்லுவாங்க. இதிலே வந்து அப்ளிகேஷனை நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பரு, பெயர், குடும்ப அட்டை எண், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொலைபேசி எண், ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆயிடுச்சா, ரிஜெக்ட் ஆயிடுச்சா, உங்களுக்கு டேட்டாலாம் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணுறாங்களா அப்படின்றத உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக வந்து தெரிவிப்பாங்க. உங்களுக்கு பணம் வந்தாலும் கரெக்டாக வந்து எஸ்எம்எஸ் வரும். அதனால் வந்து ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட கரெக்டான மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். மேலும் வங்கி விவரம் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நேமும் அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்து உறுப்பினரோட 18 வயதுக்கு மேலே உறுப்பினர் யாராவது இருந்தாங்கன்னா அது சம்மந்தமாக வந்து கேட்டிருப்பாங்க. இந்த டீட்டெயிலாக வந்து இந்த அப்ளிகேஷனை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க டீட்டெயிலாக ஃபுல்லாக வந்து தெரியும். மேலும் வந்து அடுத்த வீடியோவில் டோக்கன் சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் இந்த மாதம் வந்து ரீசனாக வந்து வெளியான புதிய தகவல் எல்லாமே டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்கேன். மேலும் வந்து நடுவில் வந்து பணம் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் ஸ்டாப் ஆகிறவங்களுக்கு என்னென்ன சொல்யூஷன் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக வந்து இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் புதுசாக வந்து அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வந்து உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வந்து வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். நம்ம சேனலோடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். நீங்கள் இப்போ பழைய வீடியோவில் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு வீடியோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு உடனே வந்து கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம். நேற்று வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து பாருங்கள். முந்தானத்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் கண்டிப்பாக வந்து முந்தானத்து வீடியோ வந்து கம்பல்சரியாக வந்து பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தது, கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.